குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே செய்து உட்கார்வோம். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். தெய்வ கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவரோடு கூட நிறைவாக தங்கியிருப்பதாக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய அத்திசாதனம் கொடுத்திருக்கின்றதான தலைப்பு இறை மக்களும் ஆசாரியர்களே என்றதான தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறை மக்களும் ஆசாரியர்களே அப்படி என்றால் என்ன? நீங்கள் எல்லாருமே யார் தான்? ஆமாம், ஊழியக்காரங்க தான், ஆசாரியர்கள் என்று சொல்லி தான் திருமறை கூறுகிறது. அதற்கான திருவசன பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இவ்வளோ இந்த வசனத்தை எனக்கு தெரிஞ்சே உங்கள் மத்தியில் ஒரு 3-4 தடவை பேச பண்ணியிருக்கிறேன். என்ன அதனால் நீங்களும் இந்த வசனத்தை பல முறை என்ன செஞ்சுருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, தியானிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் நமக்கு பழகினதான ஒரு வசனம்தான். இதில் நம்ம என்ன பார்க்குறோம்? 2 தலைப்பு கொடுத்து 2 வார்த்தையை நான் அந்த தலைப்பை பிரிக்கிறேன். இறை மக்கள் என்ற ஒரு பகுதியாக பார்க்கலாம், ஆசாரியர்கள் என்று ஒரு பகுதியாக பார்க்கலாம். தலைப்பு என்ன? இறை மக்களும் ஆசாரியர்களே. இப்போ இறை மக்கள்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அனைவரும் யார் தான்? இறை மக்கள் தான். அல்லது நம்ம திருமறையை பார்க்கிற வார்த்தை என்ன? தேவ ஜனம் என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ ஜனம் என்பவர்கள் யாரு? தேவனோடு கூட நெருங்கிய ஒரு உறவு கொண்டதான மக்கள். அவருடைய அன்பிலும் அவருடைய வல்லமையிலும் அவருடைய பரிசுத்தத்திலும் அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக அவரை ஒருவேளை நேசிக்கின்றதான ஜனங்களாக வாழ்கின்றதான மக்களை குறிக்கின்றதான ஒரு சொல்தான் யார்? என்னது? தேவ ஜனம் அல்லது இறை மக்கள் என்று சொல்லுகின்றோம். அப்போ இந்த மக்கள் உலகத்தில் அன்பு கூறாமல் தேவனை எல்லாவற்றிலையும் நேசிக்கின்றதான மக்கள். நீங்கள் திருமறையை வாசித்து பார்க்கும் பொழுது யாத்திராகமங்களின் புத்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என் ஜனங்கள் என்று சொல்லி உரிமையோடு கூட சொல்றாரு. அந்த ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி செல்வார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால் தேவன் அவர்களுக்கு கற்பனையை கொடுக்கின்றார். இந்த கற்பனைகளின்படி நீ வாழ வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அதிகமாக இந்த உலகத்தில் உள்ளதான எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாக தேவனை நேசிப்பவர்கள். அடுத்தது அவரை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதான ஜனங்கள் என்பதை நாம் திருமறையை பார்க்க முடிகிறது. தீத்துக்கு எழுதின நிருபத்தில் பவுலடியார் சொல்லுகின்றார். தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே என்ன செய்தாரா? ஒப்பு கொடுத்தார். அப்போ நல்லா பாருங்க, அவர் நம்ம சகல அக்கிரமங்களின்று ஒரு மனுஷனுடைய பார்வையில் ஒரு மனுஷன் பாவி என்றதான நிலைமை இருக்கிறது என்றால் அந்த பாவத்தின் சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை பெறுவது எளிதான காரியமா? இல்லாத ஒரு காரியம். அதனால தான் இயேசுசாமி சொல்றாங்க, பாவங்களை மன்னிப்பது எளிதா, எழுந்து நட என்று சொல்வது எளிதா? எது எளிது?
பாவங்களினுடைய அக்கிரமத்தினாலேயும் கட்டப்பட்டதான மனுஷனாக இருக்கின்றதான நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீட்டுக் கொள்கிறார். அவர் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாக ஆண்டவர் நம்மை மாற்றுகின்றார். எதற்காக? நற்கிரிகளை செய்யும்படியாக, பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் காணப்படும்படியாக ஆண்டவர் நம்மை மாற்றுகின்றார். இதே காரியத்தை தான் இந்த இடத்துல பேதுரு எழுதுகின்ற பொழுது அந்த வசனத்தை அவர் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். 1 பேதுரு 2:9 அதை தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு தேவனுக்கும் எப்பொழுதும் எல்லா நிலைகளிலேயும் என்ன இருக்கணும்? ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கணும், ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். உங்கள் உறவு, உங்களுடைய தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் சரியாக இல்லைன்னா யூ ஆர் நாட் அட் ஆல் அ பீப்புள் ஆஃப் காட். நீங்கள் கடவுளுடைய ஜனம் என்று உங்களை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, சொல்லிக்கொள்ள முடியாது. அப்போ கடவுளுடைய பிள்ளைகளாக அவருடைய சமூகத்திலே அக்கிரமங்களிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டதான ஜனம், அவருக்காக வாழ தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான் யார்? இறை மக்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம். சரி, அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆசாரியர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆசாரியர்கள் என்றால் என்ன? தேவனுக்கு ஜனங்களுக்கும் இடையாக மத்தியஸ்தராக நின்று செயல்படுபவர் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். பழைய ஏற்பாட்டை நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது 12 கோத்திரங்கள் இருந்தாங்க, இப்படி தானே? 12 கோத்திரங்களையும் பார்த்தாண்டவர் என்ன சொன்னார்? இவங்க தேவ ஜனம் என்று தான் அழைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த 12 கோத்திரத்தில் ஒரே ஒரு கோத்திரத்தை அவர் தமக்கென்று தெரிந்து கொள்கின்றார். எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்தார மாத்திரம் அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டு அவர்கள் பணிவிடை செய்யவும், அவர்கள் தான் என்ன செய்யணும்? அந்த லேவியர்கள் தான் கர்த்தருடைய பாத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் தொட முடியும், சுமக்க முடியும். இன்னும் உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதான ஒரு மாபெரும் ஒரு காரியம் எல்லாமே இந்த லேவி கோத்திரத்தால் தான் செய்யும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எனவே தான் அவர்களை தமக்கென்று தெரிந்து கொண்டு என்று வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த தேவ பணியை செய்கின்றதான காரியத்திற்கு ஒரு தகுதி பெற்றதான மக்கள் யாரு? லேவியர்கள். இப்போ இவர்களில் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக தேவன் இந்த லேவி கோத்திரத்தில் உள்ளதான நபர்களில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த தெய்வீக அழைப்பாக அவருடைய வாழ்க்கையில கடந்து வந்து அவர்கள் ஆசாரியர்களாக தேவன் என்ன செய்கிறாரு? அவர்களுக்குள்ளாக தெரிந்து கொள்கின்றார். எபிரேயருக்கு ஆக்கியோன் சொல்லுகின்ற பொழுது சொல்றார் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 5:4, மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு என்ன செய்ய முடியாது? தானாய் ஏற்படுத்துகிறது இல்லை. ஐயா, எங்க தாத்தா பொருத்தனை பண்ணாரியா? அப்படிதானே? எங்க தாத்தா எங்க அம்மா பொருத்தனை பண்ணாங்க, அதனால ஒரு மனுஷன் ஊழியனா மாறிட முடியுமா? முடியாது. ஒருவேளை அப்படி பொருத்தனையின்படி வந்திருந்தாலும் இவர் வாழ்க்கை கடவுளுக்குள்ளாக இல்லை, இவரை கடவுள் தெரிந்து கொள்ளணும்னா பாதியிலே டிஸ்குவாலிஃபை ஆயிடுவார். இவருடைய வாழ்க்கையில் ஒருவேளை எந்த சூழ்நிலைகளிலையும் ஒருவேளை தேவனுடைய அழைப்பின் அனுபவம் காணப்படாத பட்சத்தில் பிரயோஜனம் இல்லை. அப்போ நம்ம திருமறை நமக்கு என்ன காண்பிக்கிறது? ஆரோனை போல தேவனால் என்ன செய்யப்படணும்? அழைக்கப்பட வேண்டும். அப்படி அழைக்கப்பட்டால் ஒழிய எவருமே இந்த கனமான ஊழியத்திற்கு என்ன செய்ய முடியாது? தானாக வந்து அவர்களால் செயல்பட முடியாது. ஏனென்றால் இந்த ஊழியத்தின் காரியம் இது தெய்வீக அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் தேவன் கொடுக்கின்றதான ஒரு பிரத்யேகமான ஒரு அழைப்பாக காணப்படுகிறது. இது ஒரு கனமான ஒரு ஊழியம். இது கனத்திற்குரியது மட்டுமல்ல, உக்ரானத்திற்குரியதான ஊழியம். இந்த முழு திருச்சபைக்கும் உக்ரானக்காரனாக கர்த்தர் ஒருவேளை உங்களுடைய ஊழியர்களாக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக ஒரு பொறுப்பு பெற்றதான ஒரு ஊழியமாக இந்த ஊழியம் காணப்படுகின்றது. இப்ப நீங்களே யோசிச்சுக்கலாம், என்ன இந்த செய்தியின் காரியத்தில் கிட்டத்தட்ட அந்த சாராம்சம் எல்லாத்தையும் உங்களிடத்தில் சொல்லியாச்சு. இப்ப யார் இறை மக்கள்? நம்ம தான் இறை மக்கள். யார் ஆசாரியர்கள்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார்? உங்களை தான் கேட்க.
எல்லாரையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? நீங்கள் பைபிளில் வாசி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கடவுள் என்ன செஞ்சிருக்காரு? God got chosen us. நம்ம தெரிந்து கொள்ளலை. எப்போ தெரிந்து கொண்டார்னு அது சொல்லியிருக்காரு. நம் பிறந்த சமயத்தில் தெரிந்து கொண்டாரா? இல்லை, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய இந்த கனமான உக்ரானத்துவமான ஊழியத்தின் பொறுப்பை கொடுப்பதற்காக கடவுள் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். சரி, என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு? திருமறையில் அவர் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோமா? 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எதற்காக என்ன ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் அதில் தெளிவாக பார்க்கலாம். என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் சொல்லுவாங்க. ஐயா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக என்ன செஞ்சிருக்கிறேன்? ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் அவருடைய பிள்ளையாக நான் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், நான் மாறி இருக்கிறேன். இல்லை, இவங்க மாறல, இவங்க தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுக்கல. அவர் முன் குறித்தபடினால்தான் உங்களால் என்ன செய்ய முடியுது? தேவனை பார்க்க முடியுது, தேவ சமூகத்திற்கு நேராக நெருங்கி வர முடியுது. அதனால தான் அவர் வேதம் சொல்லுது பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வாசிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ எதற்காக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு? டு பியர் ஃப்ரூட் இல்லையா? ஆனால் ஆண்டவருக்காக கனி கொடுப்பதற்காக God had established us. அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு திட்டம், பெரிய தீர்மானம் உங்க மேல, ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மேலும் அவர் வச்சிருக்கிறாரு. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால யாருமே இந்த காரியத்திலிருந்து எஸ்கேப் ஆகி ஒரு தப்பித்து போக முடியாது. ஏன்? என் மேல கடவுளுடைய சமூகத்தில் ஒரு திட்டம் உண்டு இல்லையா? அதான் இந்த ஊழியத்தின் காரியமானது. அதுதான், நான் கனி கொடுப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார். என்னாகமங்களின் புஸ்தகத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், என்னாகமங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் என்னாகமும் 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசித்தோம்னா வேதம் சொல்லுது, அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள்ளாக பிரவேசிக்கிறார். பிரவேசித்த போது என்ன பார்க்கிறாரு? இது ஒரு லேவியினுடைய குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் என்ன செய்ததா? துளிர்த்தது. அந்த கோல் எப்படிப்பட்டது? உயிர் இருக்க உயிர் இல்லையா? கோலுக்கு உயிர் உண்டா கிடையாதான் நான் சாதாரணமாக கேட்குறேன். கிடையாது இல்லையா? அப்படி உயிரற்றதான கோல் கடவுளுடைய சமூகத்திற்கு முன்பதாக அர்ப்பணிக்கப்படுகிற பொழுது அந்த கோல் என்ன செய்ததா? அது துளிர் விடுகிறது, அது பூ பூக்கின்றது, அது காய் காய்த்து பலமாக காணப்படுகிறது என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். உயிரற்ற ஒரு கோல் ஒரே ஒரு இரவில் அது துளிர்க்க கூடுமானால், தாம் ஒருவரே தேவனாகிய கர்த்தர், நான் ஒருவரே இந்த ஆரோனை எனக்கென்று பிரத்யேகமாக தெரிந்து கொண்டவர், நான் ஒருவரே இந்த ஆரோனை என்னுடைய விருப்பத்தின்படியாக நான் நடத்தக்கூடியவர் என்பதற்கு தான் அந்த கோலானது துளிர்க்கிறதுக்குரிய அர்த்தமானது. அடுத்தது என்ன சொல்ல வருது? அது பூ பூக்கிறது. இந்த ஆரோன் நான் தெரிந்து கொண்டவர், இவர் எனக்கென்று நற்சாட்சி உள்ளவராக இருப்பார் என்பதான நோக்கத்தோடு கூட தேவன் தெரிந்து கொள்கிறார். அடுத்ததாக என்ன நடக்குதா? அது கனி கொடுக்கின்றதான காரியம் இல்லையா? வாதுமை பழங்களை கொடுத்தது அப்படின்னா என்னது? கனி கொடுக்கிறதுன்னா என்ன? கிறிஸ்துவோடு கூட உங்களுடைய ஜீவியம் இணைந்த ஒரு வாழ்க்கை, ஒட்டி கொண்ட ஒரு வாழ்க்கையாக நீங்கள் வாழும்படியாக God had chosen us. ஏதோ ஒரு காரணமே இல்லாம யாரும் இந்த இடத்துல வந்து உட்காரல. ஏதோ ஒரு திட்டமும் இல்லாம எங்கேயோ ஏதான நம்மளை ஆண்டவர் நம்மளை முன் குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் God has a purpose. அது ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக
என்னுடைய அம்மா அப்பா என்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க, நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், அதனால நான் சர்ச்சுக்கு வரேன். இல்லை, அவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய திட்டம் உண்டு. பாருங்க, இந்த ஆரோனுக்கும் அங்கே இருந்ததான கோராகின் புத்திரர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது. அப்படி ஏற்பட்டதான சமயத்தில் என்ன நடக்குது? இவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் நீங்க வருகிற பொழுது என்ன செய்யுங்க, ஆமா, கோள்களை கொண்டு வாங்க, கடவுளுடைய சமூகத்தில் வைப்போம். யாரை கடவுள் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவங்க தான் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவருங்க. நல்லா நீங்க திருமறையை கவனித்து பார்க்கின்ற பொழுது இந்த கோலை ஆண்டவர் துளிர்க்க செய்கிறார், பூ பூக்க செய்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். லேவியராகமங்களின் புஸ்தகத்தில் திருப்பிக்கிட்டீங்கன்னா அங்கு ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். லேவியராகமங்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? இப்போ நேர 9, 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய திருமறையை நாம் பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? அவர் சொல்றாரு, நீங்க கடவுளுடைய சமூகத்திற்கு முன்பதாக அபிஷேகிக்கப்பட்டதான நபர்களாக தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க, நீங்க புறப்பட்டு வரணும். தேவனுடைய சமூகத்தில் வேற எந்த அந்நிய காரியங்களும் உள்ள பிரவேசிக்க கூடாது. அந்நிய காரியங்கள் என்ன வந்தாலும் சுற்றரித்து போட்டுரும், பட்சித்து போட்டு விடுகிறது. அப்போ அந்நிய காரியங்கள் இல்லாம பரிசுத்தமான அக்னி தான் பரிசுத்தமான தேவ சமூகத்திற்கு முன்பதாக அது அர்ப்பணிக்கப்படுகின்றது. அப்போ உள்ள வந்ததான எல்லாமே கடவுளுடைய பார்வையில் என்னதாக மாற்றப்படுது? பரிசுத்தமாக மாற்றப்படுது. சரிதானா? இறை மக்கள் எல்லாரும் இறை மக்கள் தான். உங்க எல்லாரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறாரு, எல்லாரையும் அழைக்கிறாரு. எதுக்காக? ஆசாரியத்துவமாக ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. நீங்க தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை தான் திருமறை சொல்லுகிறது. அப்போ கடவுளுடைய கரத்திற்குள்ளாக நீங்க இருப்பீங்கன்னா, கடவுளுடைய கரத்திற்குள்ளாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துறாரு. இந்த பரிசுத்தத்தின் காரியத்தை தவிர அந்நிய காரியங்கள் ஒன்று என்ன செய்ய முடியலாது, அவர் சமூகத்திற்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என்பதை வேதம் தெளிவாக கற்றுத்தருகிறது. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோடு கூட அவன் குமாரனாகிய நாதாப், அபியூ, எலியாசார், இத்தாமார் இன்னும் ஆரோனின் குமாரரையும் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து என்ன செய்யணும், பிரித்து உன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வாயாக. நல்ல கவனிங்க, எல்லாருமே இறை மக்கள் தான். ஆனா இறை மக்களாக இருக்கின்றதான இஸ்ரவேலுக்குள்ளாக இருந்து உன் குமாரனாகிய ஆரோன் குடும்பத்தை முற்றிலுமாக என்ன செய்யுங்க, கம்ப்ளீட்டா வேறு பிரித்து விடுங்கள். அப்போ தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பமாக நீங்கள் வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகின்ற குடும்பமாக வாழ தேவன் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மாத்திரம் வைராக்கியம் காண்பிக்கின்றதான குடும்பமாக வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆசாரியர்கள் யார்? தேவ சமூகத்திலே முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக மனம் வருந்தி மத்தியஸ்தராக இருந்து கொண்டு தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்கின்ற பொழுது, அவர்களுக்காக விண்ணப்பிக்கின்ற பொழுது, அவர்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அந்த பாவங்களுக்காக மத்தியஸ்தராக இருந்து பலி செலுத்துகின்ற பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களுக்கான பாவங்களை மன்னிக்கின்றார். அந்த ஜனங்களுடைய சமூகத்தில் தேவனுடைய உறவு மீண்டுமாக ஏற்படுகிறது. அந்த ஜனங்கள் சார்பாக தேவ பாதத்தில் நிற்பதற்கு தகுதி பெற்றதான நபராக இந்த நபர் காணப்பட்டு செயல்படுகின்றதான ஒரு காரியம். அப்போ என்ன, இந்த ஆசாரியர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆசாரியனுக்கும் சபை மக்களுக்கும் பிரச்சனை இருக்குமா இருக்காதா? எல்லா காரியத்திலையும் பிரச்சனை இருக்கும் இல்லையா? ஏன்னா அங்கே செய்கிறதான காரியம் ஒன்றும் நிறைய பேருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது?
அந்த ஜனங்களோடு கூட மனம் வருந்தி மத்தியஸ்தராக இருந்து கொண்டு அவர்களுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆசாரியனுடைய பொறுப்பு. இப்போ அப்படி நேரம் உங்ககிட்ட வரேன். என்ன, நீங்க எல்லாரும் யாரு? ஆசாரியர்கள். அப்போ நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்களேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாவங்கள் இருந்துச்சுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னித்து ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்யணும்? மனம் வருந்தி கடவுளுடைய சமூகத்தில் மன்றாடுகின்றவர்களாக தேவனுக்குள்ளாக ஒருவேளை நீங்க நின்று தேவ சமூகத்தின் சார்பாக நின்று கொண்டு தேவனை பிரதிபலிக்கின்ற ஜனங்களாக காணப்படுவது தான் இந்த ஆசாரியத்துவத்தினுடைய மகிமையான காரியம். அதுதான் நம்ம அந்த 1 பேதுரு 2:9 நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. தேவன் நம்மளை எங்கேயோ இருந்து அழைத்து கொண்டு வந்தார் இல்லையா? இந்த பாத்திரத்தில் இல்லாததான ஒரு மண்ணை எங்கேயோ இருந்து கொண்டு வந்தாரு. கொண்டு வந்து இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அந்தகாரத்தின் தன்மைகள், அதாவது பாவ கட்டுகளினாலே கட்டப்பட்டதான நிலைமையில் இருக்கின்றதான அழுக்கின் சூழ்நிலையினால ஒரு சிக்கி கொண்டதான நிலைமையில் காணப்படுகின்றதான நிலைமையை முழுவதுமாக ஆண்டவர் கட்டவிழ்த்து வேதம் என்ன சொல்லு தெரியுமா? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்குள்ளாக வரவழைக்கப்பட்டோம். மார்வலஸ் லைட் என்று ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆச்சரியமான ஒளியினிடத்திற்குள்ளாக தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது நீங்க கடவுளோடு கூட இருக்கும்படியாக. அதனால தான் இன்னைக்குரிய சுவிசேஷ பகுதி நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இயேசுசாமி ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை பண்றதை நீங்க பார்க்கலாம். மகா பிரதான ஆசாரியனுடைய ஜெபமாக நம்ம அந்த ஜெபத்தை பார்க்கின்றோம். அதுல என்ன சொல்றாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து தம்முடைய தந்தை இடத்துல இடைவிடாமல் அவர் பரிந்து பேசுகின்றதான ஒரு ஜெபத்தை நீங்க பார்க்கலாம். தேவ மகிமை தம்மோடு கூட இதுவரைக்கும் இருந்தது, இன்னமும் என்னுடைய சமூகத்தில் உம்முடைய மகிமை வேண்டும், அந்த மகிமையை நீர் எனக்கு தாரும் என்று தேவ சமூகத்தில் அவர் ஜெபம் பண்றாரு. அதோடு கூட மாத்திரமல்ல, சீஷர்களை பார்க்கிறாரு. சீஷர்களால் எப்படிப்பட்டதான சீஷர்கள்? சீஷர்களால் எப்படிப்பட்ட சீஷர்கள்? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற ஆட்களா கிடையாது. சண்டை போடுறதான ஆட்கள். யார் பக்கத்தில் உட்கார்றா, யார் எனக்கு இந்த காரியம் வேணும் இந்த காரியம் வேணும்னு சண்டை போடுறதான ஆட்கள். ஒரு அம்மா அதுவும் இல்லாமல் கூட வராங்க, வந்து கேட்குறாங்க, என் பிள்ளைங்க தான் இங்கே இருக்கணும், இங்கே சண்டை போடுறது போடாதுன்னு அங்கேயும் போய் என்ன செய்யணும்? இருக்கணும். என் தான் வலது பக்கத்தில் இருக்கணும், என் பையன்ல இன்னொரு பையன் இடது பக்கத்தில் இருக்கணும். ஐயா, ஆண்டவர் அழகான பதிலெல்லாம் அந்த அம்மாவுக்கு சொல்றாங்க. நான் எதுக்கு சொல்றேன்? இந்த சீஷர்களுக்காக இயேசுவானவர் ஜெபிக்கின்றார். அந்த மகா பிரதான ஆசாரியனுடைய ஜெபத்தை நீங்க 17ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் என்ன செய்யுங்க? திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. அதுல எவ்வளவு கருத்துள்ள ஒரு ஜெபமாக ஆண்டவர் ஜெபிக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. அதுல நம்ம திருமறை வாசித்து பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்கிறது ஆக்கியோன்னு சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு எதுவாக இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நல்லா நீங்க திருமறையை பார்க்கும் பொழுது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ மகிமைக்காக, என்னுடைய ஜனங்களுக்காக, என்னுடைய சீஷர்களுக்காக என்று பிரதானமாக அவர் ஜெபிக்கின்றதான ஜெபத்தை நீங்க பார்க்க முடிகிறது. அதற்காக ஒப்பு கொடுக்கிறார். அந்த 17ஆம் அதிகாரம் யோவான் 17 3ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்லப்பட்டிருக்குது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ என்ன நம்ம இதில் கற்றுக்கொள்றோம்? அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கணும், அவரோடு கூட ஒன்றாக இணைந்திருப்பதான ஒரு ஜீவியம். அப்படி இருந்ததுன்னா அவரோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில உறவின் அனுபவம் இருக்கும் என்றால் அதுதான் நித்திய ஜீவன் என்பதை நாம் திருமறையில் வாசித்து பார்க்க முடிகிறது. பிலிப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் பேசுகிற பொழுது கேட்கிறாரு. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா, பிலிப்பு அவரை நோக்கி பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்றான். அதற்கு இயேசு என்ன சொல்றாரு?
இவ்வளவு காலம் நான் உன் கூட தான் பயணம் செஞ்சேன் இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லலாம் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறாங்க. அப்போ நல்லா நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. அவர் ரெண்டு பேரும் ஒருமித்து காணப்படுகிறார்கள் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்கிறோம். இங்க மகா பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்ன? நம்ம ரெண்டு பேரையும் அவங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஜெபிக்கின்றதான ஒரு ஜெபமாக இருக்கிறது. யோவானுக்கு எழுதின பொழுது 1 யோவான்ல அவர் என்ன சொல்றார் பாருங்க. 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். அப்ப நித்திய ஜீவன் யாருக்குள்ள இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கு. அதனாலதான் சொல்றது, இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில தயவு செய்து என்ன செஞ்சிருங்க? சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருங்க. யாரால ஏற்றுக்கொள்ள முடியும்? பாவங்களிலிருந்து கழுவப்பட்டதான மனுஷன் தான் கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவிக்க முடியும். அவரை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தோடு கூட காணப்பட முடியும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக மாறப்பட்ட மனுஷனால தான் அவனுடைய வாழ்க்கையில ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் அவனை நித்திய ஜீவனுக்கு நேராக என்ன செய்கிறது? வழிநடத்துகின்றதாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்க இன்னும் பார்க்கும் பொழுது 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது பாருங்க. இயேசு என்ன சொல்றாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன். இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் உலகத்தில் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை நபர்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மரித்தாலும் பிழைப்பார்கள். அப்போ வாழ்க்கையில என்ன? கிறிஸ்துவை நான் எதற்காக அறிந்து கொள்ளணும்? எதற்காக நான் அவருடைய சமூகத்தில் நெருங்கி சேர வேண்டுமா? நான் என்னுடைய வாழ்க்கையில ஜீவனை பெறணும்னா நான் அவருக்குள்ளாக காணப்படணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அங்க என்ன சொல்றார் பாருங்க. 1 யோவான் 5:20. சத்தியம் உள்ளதான தேவனை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். அழகாக தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்க சொல்லப்பட்டது பாருங்க. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இருக்கின்றார். அப்போ ஆசாரியர்கள் என்று நாம் பார்க்கின்றோமே, இந்த ஆசாரியர்கள் தேவனுக்குள்ளாக இருக்கும்படியாக அவர் வேண்டுதல் செய்கிறார். தேவனை அறிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதாக அவங்க வாழ்க்கையில ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா, அவங்க நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தரை கண்டிப்பாக என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிவதுனா என்னது? ஏற்கனவே பல முறை உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். கடவுளை அறிந்து கொள்வது என்றால் என்ன என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு முறையில் ஒருவேளை எப்படி ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் உள்ளதான ரிலேஷன்ஷிப், அதோடைய அர்த்தமானது அதுதான். என்னையா ஐயா புல்பிட்டில் நின்றுட்டு இப்படிலாம் பேசுகிறாருன்னு நினச்சிடாதீங்க. என்ன ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய இன்டர்கோர்ஸ் இருக்குது, அந்த உறவின் அனுபவம் இருக்கிறதே, அந்த உறவை தான் அறிதல் என்று திருமறையிலே எபிரேய வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. என் வாழ்க்கையில் ஒரு கணவன் ஒரு மனைவியினுடைய வாழ்க்கையில் உள்ளதான அந்த அந்யோன்ய உறவு, அந்த உறவின் அனுபவம் எப்படி இருக்கிறது? முழுவதுமாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒருமித்தவர்களாக இருக்கிறாங்க. அதுதான் நம்ம திருமறையில பார்க்கிறோம். அவர்கள் எத்தனை மாம்சமாக இருக்கிறாங்க? ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் சொல்லப்பட்டு, இந்த ஒரே மாம்சம் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவரோடு கூட நம்முடைய உறவு என்ன செய்யணும்? இருப்பது தான் அவரோடு கூட நான் கொண்டிருக்கின்ற அறிவு என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ நான் என்னுடைய வாழ்க்கையில் அந்த உறவு சரி இருந்துச்சுன்னா தான் என் வாழ்க்கையில் உறவு சரியாக இருக்கும், இல்லையா? நான் புரியுதுல? அதாவது என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஐக்கியம் சரியாக நான் காணப்படுகிற பொழுது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த உறவின் அனுபவத்தை நான் காத்துக்கொள்ள முடியும். எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த விதமான ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லைன்னா, ஏதோ பேருக்காக நான் அவரை பார்க்குறேன்னா என்னால் அவருடைய அன்பை என்னால் என்ன செய்ய முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாருன்னு நம்ம உணர்ந்து பார்க்கணும்னா அவருடைய உறவு
உறவுக்குள்ளாக நான் கடந்து செல்ல தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவரை நான் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ஒரு ஆசாரியனாக இருக்கிறவர் என்ன செய்யணும்? அவருடைய உறவு எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக இருக்கணும். உங்களை தான் ஆண்டவர் ஆசாரியனா பார்க்கிறாருன்னா உங்க உறவு ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்? தேவனுக்குள்ளாக இருக்கணும். அது எப்படிப்பட்ட உறவு? ஒரு கணவன் மனைவிக்குள்ளேதான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அந்யூன்யத்தின் தன்மை. அப்போ நீங்களும் அவரும் எப்படி ஏசாமி சொல்றாங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நான் எதுக்கு அதை வாசிக்க சொன்னேன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? we are one. அதே போல உங்க உறவு கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிற பொழுது நாமும் தேவனுக்குள்ளாக ஒன்றுவித்து காணப்பட முடியும். எப்போது காணப்படும்? ஏதோ பேரளவில் நான் அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னா காணப்பட முடியுமா? இல்லை, முடியாது இல்லையா? நான் ஒவ்வொரு நாள்லையும் பைபிளை வாசிக்கிறதுனால என் உறவை நான் ரிலேஷன்ஷிப்பை புதுப்பித்து கொள்ள முடியுமா? அதுவும் முடியாது. ஏதோ பைபிளை வாசிக்கிறது முக்கியம் இல்லை, இந்த பைபிள் படி நான் வாழணுங்கிறதான அடிப்படையில் நான் கொள்ளுகின்றதான ஒரு அனுபவம் தான் முக்கியம். ஆண்டவர் எதற்காக கட்டளை கொடுத்தாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? அவர்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு என் வார்த்தை அவர்கள் கை கொள்ளுவார்களோ மாட்டார்களோ என்பதை நான் சோதிச்சு பார்ப்பதற்காக நான் இந்த கற்பனைகளை கொடுக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட பைபிள் எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? நல்லா கவனிக்கிறீங்க, உங்களை தான் கேட்குறேன். பைபிள் எதுக்காண்டி கொடுத்திருக்கிறாரு? நீங்க ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறீங்களா இல்லையா என்பதை. ஏன்னா இந்த வார்த்தையே உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக கடவுள் சமூகத்தில் என்ன செய்யும்? நிற்கின்றதாக இருக்கும் இல்லையா? அப்போ நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கேன்னா என்னுடைய வாழ்க்கையில ஐ ஷுட் ரிஃப்ளெக்ட் மை லவ் டு காட். நான் கடவுளுடைய சமூகத்தில் என்னுடைய அன்பை நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் வெளிப்படுத்துகின்ற நபராக நான் காணப்பட முடியும் வேண்டும். அந்த அன்பு ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அது ஆழமான அன்பாக காணப்படுதுன்னா நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்றது பெருசு இல்லை. நான் அன்பு வச்சிருக்கிறேன்னா நான் என்ன செய்யணும்? ஐ ஷுட் ஃபாலோ த காட்ஸ் வேர்ட் இல்லையா? கடவுளுடைய வார்த்தையை நான் என்ன செய்யணும்? ஆமா, அதன்படி நான் நடக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகின்றதான நபராக இருக்கணும். அவருடைய சித்தம் என்ன என்று நான் புரிந்து கொள்ளணும். எப்படி என் சித்தத்தை புரிஞ்சு கொள்றது? அவர் சமூகத்தில் போய் காத்திருந்தீங்கன்னா தெளிவாக உங்க வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது உங்களுக்கு உணர்த்துவாரு. உங்களை வாழ்க்கையில நான் எப்படி நடத்த போகிறேன் தெளிவாக உணர்த்துவாரு. சரிதானா? அப்போ இந்த இன்னர் பீயிங் உங்களுடைய உள்ளான வாழ்க்கையினுடைய அனுபவத்துல மாற்றத்தின் அனுபவம் ஏற்பட ஏற்பட கிறிஸ்துவுக்குள்ளாக உங்க ஜீவியம் புதுப்பித்து கொண்டே இருக்கிறதான ஒரு அனுபவம். இதுதான் கிறிஸ்துவனுடைய திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிப்போமா? கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி மற்ற புறஜாதிகள், அதாவது கிறிஸ்து இல்லாத ஜனங்கள் எல்லாருமே கடவுள் பார்வையில் என்னதான்? புறஜாதிகள் தான். நம்ம ஆளுக்கு தான் சொல்லிட்டு இருப்பாங்க என்னது? ஒரு அந்யோன்யம் இருக்கணுங்கிறதுக்காக நான் சகோதர மார்க்கத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பைபிள் படி எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. கடவுளுடைய பார்வையில் அவங்க யாரு தான்? கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாத மக்கள் எல்லாருமே யார் தான்? புறஜாதிகள். இப்போ நீங்க திருமறையை பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னன்னா, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனைகளாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். அப்படின்னு என்னது? உங்களை ஒவ்வொரு நிலைமையிலையும் செக் பண்ணி பாருங்க. உங்களை ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆராய்ச்சி பார்ப்பது அவசியம். ஏதோ பிரசங்கத்தை கேட்பது பெருசு இல்லை, அது எளிதான காரியம். ஆனா இந்த வேதத்தின்படி நான் வாழ்கிறேனா? இந்த வேதம் காண்பிக்கின்றபடி நான் ஜீவிக்கிறேனா? ஒருவேளை புறஜாதிகளுடைய வாழ்க்கையில காணப்படாத ஒரு காரியத்தை கடவுள் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார்னா நான் தேவனுக்குள்ளாக எவ்வளவு உத்தமமாக உண்மையாக நான் இருக்க வேண்டும் என்று என்ன நானே நிதானித்து ஆராய்வது அவசியம். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் வீணான சிந்தனைகளினாலே நடக்கிறது போல இனி நீங்க என்ன செய்யாதீங்க? நடக்காதீங்க. சொல்லிட்டு 18 சொல்றாரு பாருங்க, அவங்க புத்தியில என்ன செஞ்சிருக்கிறாங்க? அந்தகாரப்பட்டிருக்கனால பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில யார் இல்லை? கிறிஸ்து இல்லை. அதான் சொல்லப்பட்டிருக்க, உங்க புத்தியில அந்தகாரப்பட்டு
பாருங்க, மோசேயும் ஆரோனும் போய் பார்வோனுக்கு முன்பதாக பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? என்னுடைய ஜனத்தை போக விடு. பார்வோன் என்ன வார்த்தை சொல்றான்? நான் கர்த்தரை அறியல, எனக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, அதனால நான் இந்த ஜனங்களை என்ன செய்ய மாட்டேன், போக விட மாட்டேன். இப்போ நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோனும் மோசையும் கடவுளுடைய நாமத்தினால போய் நிற்கிறாங்க. இந்த 18ஆம் வசனத்தை நீங்க இணைத்து நீங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுது, அவங்க புத்தியில அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால தங்களுக்குள்ளாக இருக்கின்றதான அறியாமையினால ஆண்டவருக்கு அந்நியராக இருக்கிறாங்க, சத்துருக்களாக இருக்கிறாங்க. இப்போ ஆசாரியத்துவம் இதுக்கு என்னையா ரிலேஷன் நீங்க நினைக்கலாம்? என்ன? ஆசாரியத்துவத்தினுடைய பணி கடவுளுக்குள்ளாக இருக்கிற பொழுது தேவ இருதயத்தை உணர்கின்ற மனுஷனாக இருப்பான், தேவ சத்தத்தை கேட்கின்றதான நபராக இருப்பார். தேவன் என்னுடைய வாழ்க்கையில என்ன சிந்தை வச்சிருக்காருன்னு அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றதான அனுபவத்தை உடையவன் தான் ஆசாரியத்தின் அனுபவம். இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய இருதய துடிப்பு புரிந்து கொண்டவர்களாக வாழ்பவர்களாக இருக்கிறதான அனுபவத்தை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இல்லைன்னா மற்ற எல்லாரையுமே கர்த்தர் அந்நியனாக பார்க்கிறார். அந்த அந்நியனுக்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்நியமான மனுஷன் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறதும் இல்லை. அப்போ அந்நிய அனுபவத்தோடு கூட நான் காணப்படக்கூடாது என்றால் என்னுடைய ஜீவியம் முழுவதுமாக அவருக்குள்ளாக இருக்கணும். சரிதானா? 2 பேதுரு திருப்பிக் கொள்வோமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேதத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்குது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியதாக யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாள்லையும் என்னை அழைச்ச ஆண்டவருடைய சமூகத்தில் நான் போய் அமர்ந்திருப்பது அவசியம். அவரோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில உறவு இருப்பது அவசியம். அந்த அழைத்த அனுபவத்தோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா தான் அவரை அறிகிற அறிவில் உங்க வாழ்க்கை நாளுக்கு நாள் தேவ பக்தியின் அனுபவத்தில் என்ன செய்யும், நாளுக்கு நாள் காணப்படுகிறதாக இருக்கும். அப்போ தனிப்பட்ட விசுவாசத்துல இயேசு கிறிஸ்து உங்களால் என்ன செய்ய முடியும்? நம்ம ஒவ்வொரு நாளையும் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த அறிவு உங்க வாழ்க்கையில மிக மிக அவசியம் என்பதை தான் தேவன் திருமறை கற்றுத்தருகிறது. நான் திரியேக தேவனை நான் அறிவது மட்டுமல்லாமல் இன்னும் அடுத்ததாக காரியத்தை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு வாசிப்போமா? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பலாம். இப்போ நீங்க நல்லா பாருங்க. முதலாவதாக என்ன பார்த்தோம்? ஐ ஷுட் நியூ காட், இல்லையா? கடவுளை நான் என்ன செய்யணும்? அறியணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஒருவேளை ஒரு ஊழியர் என்று நான் சொல்றதான ஒரு லிமிட்டேஜுக்குள்ளாக நம்ம பார்க்கல. ஹோல் காங்கிரிகேஷனை தான் ஆண்டவர் என்னதான் பார்க்கிறாரு? ஆசாரியத்துவமாக தேவன் மாற்றி இருக்கிறாரு. அப்போ அந்த முழு சபையும் ஒவ்வொரு நாள்லையும் தன்னை நிதானித்து பார்ப்பது என்ன? நான் கடவுளை அறிஞ்சிருக்கிறேனா? 2ஆவதாக நம்ம இந்த இடத்துல என்ன கற்றுக்கொள்றோம் பாருங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்றதான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். தயவுள்ளவர் என்பதை, தயவு என்று சொல்லுகிற பொழுது அதுல இரக்கத்தை சொல்லப்பட்டிருக்குது, அன்பை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ அவர் எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஐ ஷுட் டேஸ்ட் த லார்ட் காட். ஒவ்வொரு நாளையும் அவரை ருசித்து பார்க்கிற அனுபவத்திற்குள்ளாக என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் பெருகுகின்ற அனுபவத்தில் வளருவது முக்கியமான காரியம். எப்படி நீங்க அவரை ருசித்து பார்க்க முடியும்? ஒரு நல்ல அழகான கேசரி இருக்குது, நல்ல சுவையான கேசரி மாதிரி நல்ல நெய்யா மிதக்குது, பார்க்க அழகா இருக்குது. பார்த்தோன்னே இது நல்ல கேசரின்னு சொல்லிட முடியுமா?
அன்றைக்கி ஒரு நாள் ஒரு கடைக்கு போயிருந்தோம். நான் பார்த்து நல்ல அழகான, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன, அவன் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தான். அவன் அந்த ரவை என்ன செய்யலை, வறுக்கவே இல்லை. பிசு 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 பிசுன்னு இருக்குது. எப்படி இருக்கும்? பார்ப்பதுக்கு அழகாக இருக்குதுயா, பட் தெர் இஸ் நோ என்னது, அதனுடைய குவாலிட்டி எடுத்துக்கிட்டா சரியான பிரகாரமாக இல்லை. அப்போது நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட் ஐ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், அதை ருசித்து பார்க்குறேன். ருசித்து பார்த்தா தான் அதனுடைய தன்மையை நான் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? நான் கடவுளோடு கூட நான் இருக்கிறேன்னா அவரை நான் அறிந்து கொள்வது அவசியம். அதே சமயத்தில் அந்த அறிகின்றதான அறிவத்தில் இன்னும் நான் ஆழமாக நான் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நான் என்ன செய்யணும், நான் அவரை ருசித்து பார்ப்பது. எப்படி அவர் அன்புள்ளவர், எப்படி அவர் இரக்கம் உள்ளதான தேவன், எவ்வளவு தயவுள்ளதான ஆண்டவர் என்பதை ஒவ்வொரு சூழ்நிலைகளும் என்ன செய்யணும், ருசித்து பார்க்கின்றதான அனுபவம் எனக்குள்ளாக காணப்படுகிற பொழுதுதான் இன்னும் நான் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அழகாக ஒரு பாடல் பாடுறாங்க. என்ன பாட்டு? இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நான் வரணும்னா நான் அவரை என்ன செய்யணும், அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது மட்டும் இல்லை, அவரோடு கூட நான் உறவின் அனுபவத்தில் நான் பலப்படுறது மட்டும் இல்லை, இன்னும் நான் அவரை நான் ருசித்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு குணாதிசயமான அவரை ருசித்து பார்ப்பது அவசியம். அதுதான் நம்ம திருமறையில் பார்க்கிறோம். பாவ கட்டலுக்குள்ளாக நான் இருந்தேன், என்னுடைய பாவ கட்டல் இருக்கிறதான என்ன, அவர் என்னை நேசிச்சு என்னை கரம் பிடிச்சு தூக்கி எடுத்தாரே, அந்த மகத்துவமான அனுபவத்தை நான் ருசிச்சு பார்க்கும் பொழுது என்னால் என்ன செய்ய முடியும், கடவுளை மகிமைப்படுத்த முடியும். அதனால தான் அவர் சொல்றார், இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என். யார் துதியை சொல்ல முடியுமா? அவரை நீங்க ருசித்து பார்க்காம உங்க நாவிலிருந்து என்ன வராது. கூட்டத்துக்கு கூப்பிடலாம், உபவாச கூட்டத்துக்கு கூப்பிட்டு, இல்லைன்னா துதி ஆராதனையில் கூப்பிட்டு ஜனங்களை துதிங்க துதிங்கன்னு எவ்வளவுதான் சொன்னாலும் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க. நான் உங்களை சொல்லலை, நீ நல்ல ஆட்கள் இல்லையா, ஆமாம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் ஏன் துதிக்க முடியாத மாட்டேங்குது? அந்த அளவு தான் கடவுளை ருசிச்சு பார்த்துருக்குறாங்க. ஏதோ பேரளவில் உறவு தேவையில்லை கடவுள் சமூகத்தில். உங்க வாழ்க்கையின் அனுபவத்தில் முழுமையான அனுபவத்தோடு கூட அவரை நோக்கி பார்ப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். எடுத்துக்கொள்வோமா? எப்படி இருக்கிறது, எபேசி இருக்கிறது நிருபம், எபேசி இருக்கிறதுன நிருபத்தில் அவர் சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். சரி, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். அப்படி அவயவங்களாக இருக்கிறபடினால அவர் சொல்றாரு, பொய்யை கலந்து அவனவன் பிறனுடனே என்ன இருக்கணும், மெய்யை பேச கடவுள். அப்போ என்ன, உங்களுடைய உறவு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளதான அனுபவம் பிரிந்த அனுபவமாக இல்லை, அவரை ருசி பார்த்த அனுபவத்தோடு கூட நீங்க வாழ்ந்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்பீங்க, இணைந்து காணப்படுவீங்க. 29ஆம் வசனத்தை வாசிப்போமா? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். என்ன செய்யுங்க, பேசுங்கள். அப்போ என்ன, நான் கிறிஸ்துவன் என்பதை நான் காண்பிக்கும் வண்ணமாக கிறிஸ்துவை போல என்னுடைய நடக்கைகள், என்னுடைய செய்கைகள், என்னுடைய பேச்சின் காரியங்கள் எல்லாமே மாற்றம் அடைந்ததான அனுபவம். 31 வாசிப்போமா? எல்லா காரியத்திலையும் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும், பழைய கசப்பின் சூழ்நிலைகள், எல்லா கோபத்தின் காரியங்கள், என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ளாக உங்களை காத்து கொள்கின்றவர்களாக நீங்க இருக்கும் பொழுது, அவரை நீங்க அறிஞ்ச, அவர் ருசி பார்த்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது ஒரு புது வாழ்க்கையின் அனுபவம் காணப்படும். அதுதான் நம்ம பேதுருக்கு எழுதின நிருபத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்க வாசி பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, நீங்கள் வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகம் இல்லாத ஞானப்பாலின் மேல்
வாஞ்சையாயிருங்கள். அவரை நான் அறிஞ்சிருக்கிறேன், அவரை நான் ருசி பார்க்கிறேன், அவருக்குள்ளாக நான் என்ன செய்றேன், வளர்கிறதான அனுபவம். என் பழைய வாழ்க்கையினுடைய நிலை, கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வருவதற்கு முன்பதாக இருந்த பழைய நாட்கள் ஒன்று உண்டு. ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பொழுது என்னுடைய புது வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவரையா, எப்படிப்பட்டதான இருந்ததான என்ன செஞ்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் உள்ளதான அந்த குணாதிசயங்கள் எல்லாம் எபேசியர் 4:25 பார்த்தோம் இல்லையா, அந்த குணாதிசயம் எல்லாம் என்ன செய்யுது, மாற்றப்படுது. அப்ப ஆசாரியனான நான் எப்படி இருக்கணும், அவர் அறியணும். ஆசாரியனான நான் அவர் ருசித்து பார்ப்பது அவசியம். ஆசாரியரான நான் அவருக்குள்ளாக நான் நாளுக்கு நாள் என்ன செய்யணும், வளர்ச்சி அடைவதான அனுபவம் அவசியம். இப்படி அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது என்ன ஆண்டவர் அந்த வசனத்தில் கற்றுத்தராரு? திரும்பியும் 1 பேதுரு 2:9 நாம எடுத்துக்கொள்வோம் என்றால் அங்கு சொல்லார் பாருங்க, உங்களை அந்தகாரத்தினின்று அவருடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை என்ன செய்யணுமா, அறிவிக்கும்படிக்கு. நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையில இந்த ஒளியினிடத்திற்குள்ளாக எதுக்காக கடவுள் கொண்டு வந்தாரு என்பதை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நான் ஆராய்ந்து அறிந்து கிறிஸ்துவுக்குள்ளாக பலனடைவது அவசியம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசி பார்க்கின்ற பொழுது வேதம் சொல்லுது பாருங்க, 18ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை என்ன செய்யணும், திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். அதே அங்க பேதுரு எழுதுகின்றதான காரியத்தை தான் இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கையில நம்ம என்ன செய்யறோம், லூக்கா என்ன செய்யறாரு, பவுல் மூலமாக எழுதி சொல்லப்பட்டதான காரியத்தை நமக்கு எழுதி காண்பிக்கிறார். அப்போ என்ன, என்னுடைய வாழ்க்கையில நான் பரிசுத்தம் அடைவதற்கும் பாவ மன்னிப்பு, இப்போ சபை என்று எடுத்துக்கொள்கிற பொழுது பலவிதமான வேற்றுமைகள் இருக்கக்கூடான் கூடும். ஆனா வேற்றுமைகளின் மத்தியில் ஒரு ஒற்றுமையின் அனுபவத்தோடு கூட கடவுள் நம்மை இருளின் அந்தகாரத்திலிருந்து சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, பிரித்தெடுத்திருக்கிறார் என்றதான சிந்தையோடு கூட நாம் காணப்படுகிற பொழுது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். 1 யோவான் எழுதுகிறார் பாருங்க, 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுது, இவர்கள் மூவரும் எப்படி இருக்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ திருச்சபையில ஆண்டவருக்குள்ளாக ஒளி இனத்திற்குள்ளாக வந்தவர்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கும், ஒன்றுபட்டதாக காணப்படும். இப்போ அடுத்ததாக நம்ம கற்றுக்கொள்றதான காரியம் என்ன, ஃபார் வாட் பர்பஸ் காட் brought us from the darkness to the light. எதற்காக, என்ன நோக்கத்திற்காக தேவன் நம்மளை என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தாரு. 4 காரியம் இருக்குது. அதுல சுருக்கி நீங்க 2ஆக நீங்க பார்ப்பீங்கன்னா 2 காரியம் என்ன, we are the chosen race இல்லையா, நம்ம எல்லாருமே தேவனுடைய அழைப்பை பெற்று அவருக்காக வாழக்கூடியவர்கள். அதுல என்ன வந்துருது, நம்ம தேவனுடைய சமூகத்துல பரிசுத்த ஜாதியாக இருக்கின்றவர்கள் என்பது வந்துருது. நாம் தேவனுக்கென்று சொந்தமான மக்களாக இருக்கிறோம் என்பதும் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக வந்தது. ஏனால் we are the chosen race, மறந்தாதீங்க. அடுத்து என்ன சொல்றாரு, ராயல் priesthood என்றுதான வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. நீங்க எல்லாருமே ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று சொல்றதான வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். அப்போ ஆசாரியன் என்றதான வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்கிற பொழுது இந்த ஆசாரியர்கள் ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் செஞ்சேன் முடிச்சதேன். இந்த ஆசாரியர்கள் என்ன செய்றவங்க, பலி செலுத்துகிறவர்கள். தங்களுடைய பாவ காரியத்திற்காகவும் பலி செலுத்துவாங்க, ஜனங்களுக்காகவும் என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. கடவுள் உங்களை ஆசாரியர்களா வைக்கிறாங்கன்னா நீங்க மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடியவர்கள், மற்றவங்களுடைய காரியங்களுக்காக நீங்க தேவ சமூகத்தில் மன்றாடுகின்றதான ஒரு நபர்கள். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை மற்றவங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும்? முதல்ல சொல்லுவாங்க, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நல்லா இருக்கிறோன்னெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வருகிற பொழுது சிலர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கொஞ்சம் உங்கள் கடவுள்கிட்ட என்ன செஞ்சுக்கோங்க, ஜெபம் பண்ணிக்கோங்க. அப்போ ஆசாரியர்களாக தேவன் வைக்கிறதான நோக்கம் என்ன, நீங்கள் பலி செலுத்துகின்றவர்கள்.
நீங்க கடவுளுடைய சமூகத்துல அவர்களுக்காக ஒருவேளை தேவ சமூகத்துல கடந்து சென்று அவர்களுக்காக பிரத்யேகமாக மன்றாடக்கூடியதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தருகிறார். ஒரு ஜீவ பலியை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கின்றவர்களாக நாம் காணப்படுகிற பொழுது அது கடவுளுடைய சமூகத்தில் எப்படி இருக்குமா? சுகந்த வாசனையான பலியாக இருக்கும் என்பதை நம்ம யாத்திராகமங்கள் புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக நம்ம கற்றுக்கொள்ற காரியம் என்ன? இந்த ஆசாரியர்கள் பலியிடுகிறவர்கள் மட்டுமல்ல, இந்த ஆசாரியர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். தேவ ஜனம் யார்? பலி செலுத்துகின்றவர்களாக இருக்கிறாங்க. அதாவது தேவ சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக, பாவத்தின் காரியத்தில் தேவ சமூகத்தில் தங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. பரிசுத்தம் உள்ளவர்கள் என்பதான வார்த்தையும் தேவன் பயன்படுத்துகிறாரு. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு பாருங்க. யாத்திராகமம் 19:22 சொல்றாரு, கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே தங்களை பரிசுத்தம் படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. தங்களை எல்லா சூழ்நிலையும் பரிசுத்தம் பண்ணணும். ஏன்னா ஐ ஷுட் ஸ்டாண்ட் பிஃபோர் தி லார்ட். நான் அவருக்கு முன்பதாக எல்லா நிலைமையிலும் நான் என்ன செய்யணும்? நின்றாக வேண்டும். அப்ப நான் அவருக்கு முன்பதாக நான் நிற்கணும்னா என்ன நானே சுத்திகரிப்பது அவசியம். ஒவ்வொரு யூதனையும் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் தேவ சமூகத்திற்கு முன்பதாக போறதுக்கு முன்பதாக என்ன செய்வாங்க? முதல் தண்ணி ஜலத்தை எடுத்து நல்லா ஷோல்டருக்கு பின்பதாக என்ன செய்வாங்க? நல்லா கழுவுவாங்க, ஷோல்டரை தொடுவாங்க. அது பிறகு தண்ணி எடுத்து கீழ் பக்கமாக கையை வச்சுக்கிட்டு இந்த நீர் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஃபுல்லாக என்ன செய்வாங்க? கழுவுவாங்க. அடுத்தது கால் பக்கத்தில் என்ன செய்வாங்க? முட்டுக்கு கீழ் பகுதியிலிருந்து முழுவதுமாக கழுவிட்டு தான் எங்கே போவாங்க? கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பதாக போவாங்க. காரணம் என்ன? காரணம், நான் தேவனுக்கு முன்பதாக போய் நிற்க போகிறேன். என் வாழ்க்கை கடவுளுக்கு முன்பதாக சுத்திகரிக்கப்படணும், பட்டதாக இருக்கணும். இப்போ அதே இந்த புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதான ஒவ்வொரு மனுஷனையும் அவர் வேறு பிரித்தவராக நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிறார். ஏன்னா உலகத்தால் கரைபடாதவர்களாக இருக்கின்றவர்கள், சுத்த மனசாட்சி உடையவர்கள் தான் அவருக்கு ஊழியம் செய்கின்றவர்கள். அப்போ பரிசுத்த வஸ்திரத்தை நான் தரிச்சு கொள்ளாம என்னால கடவுளுக்கு முன்பதாக என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. அப்போ ஆசாரியர்கள் எல்லா நிலைமையிலையும் தங்களை பரிசுத்தத்தோடு கூட காத்துக் கொள்கின்றவர்களாக வாழ்வது மிக மிக அவசியம். அதே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மலையை சுற்றிலும் என்ன செய்ய? எல்லையை குறித்து அதை என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்துங்கள். ஆண்டவருடைய ஒரு ஜனங்கள் தேவ சமூகத்திற்கு முன்பதாக நிற்க தகுதி உடையவர்கள் தான். ஆனா ஒருத்தனும் மலைக்கு பக்கத்துல போய் என்ன செய்யக்கூடாது? காணப்பட்டுறக்கூடாது. அதனால நீ மலையை சுத்திலும் ஒரு எல்கையை போட்டு நீ என்ன செய்யணும்? முழுவதுமாக பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத் தருகிறார். அப்போ நம்ம கடவுளுக்கு முன்பதாக நான் நிற்கக்கூடியவன் என்றா என்னுடைய குணாதிசயம் மாற்றப்பட்டிருக்கணும். நான் கடவுளை அறிகின்றதான அறிவில நான் காணப்படுவதில் நான் மாற்றப்பட்டதான அனுபவமாக இருக்கணும். அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க சொல்றார் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா, நீங்களோ உங்களை 10ஆம் வசனம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கல, அவருடைய ஜனங்களாக இருக்கிறீங்க. அப்ப என்ன? நான் கடவுளுக்கு முன்பதாக போய் நான் நிற்கும் பொழுது என் குணாதிசயம் முழுவதுமா என்ன செஞ்சிருது? மாறிடுது. முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில நான் கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளல, நான் தேவ ஜனம்னே கிடையாது. ஆனா இப்போ அவருடைய நான் இரக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்போ அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய நீடிய சாந்தத்தின் அனுபவம் எல்லாம் இருக்குது. இது எல்லாம் எனக்குள்ளாக என்ன செஞ்சிருது? கடந்து வருகின்றதாக இருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்குது.
நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நிற்கும் பொழுது ஆண்டவருடைய குணாதிசயம் ஒவ்வொன்றும் உங்களை என்ன செய்யுது, நிரப்புது. அப்போ ஒவ்வொரு நாள்லையும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை உம்மை போல என்ன செய்யும், மாற்றுங்க சுவாமி. முதலாவதாக என்ன பார்த்தோம், ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள், பலியிடுகிறவர்கள். இரண்டாவதாக ஆசாரியர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள். மூன்றாவதாக கடைசியாக ஆசாரியர்கள் பரிசுத்தரை அறிவிப்பவர்கள். மூன்றாவதாக என்னது, ஆசாரியர்கள் பரிசுத்தரை அறிவிப்பவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த 9ஆம் வசனத்துல ராஜரீக ஆசாரியர்களாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதுக்குரிய நோக்கம் என்ன தெரியுமா, அவரை குறித்து அறிவிக்கும்படியாக. இந்த பொதுவாக நம்ம சொல்றது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் அது நம்ம சபையாக போகிறதான காரியம் இல்லை. ஆனால் மற்றபடி உங்களால் முடிந்த மட்டுக்கும் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தின் பணியை கண்டிப்பாக செய்ய வேண்டியது அவசியமான காரியம். என்னால் முடிஞ்ச மட்டுக்கும் ஆண்டவரை பற்றி நான் அறிவிக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் அவரை அறிவிக்க நான் கட்டளை பெற்றிருக்கிறேன். அதனால தான் அது ட்ரம்பட் ஃபெஸ்டிவல், எக்கால பண்டிகை என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், அதை கூறுகின்றதான காரியம் என்ன, இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை தெளிவாக மகத்துவமுள்ள ஆண்டவரை நான் போய் அறிவிப்பதான காரியம். என்னை நேசிச்ச ஆண்டவரை நான் போய் அறிவிப்பது. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த காலத்தில் இருந்தேன் என்னை ஆச்சரியமான ஒளியினத்திற்குள்ளாக வரவழைச்சிருக்கிறாரு, என்னை ஆசாரியனாக தேவன் மாற்றி இருக்கிறார். இதை நான் போய் என்ன செய்யணும், அறிவிக்க வேண்டும் என்பதை தான் தேவனுடைய திருமறையானது சொல்லுகிறது. சுவிசேஷம்னா என்னென்ன சில நேரங்களில் மக்களுக்கு என்ன செய்யாது, நம்ம தெரியாது. சொல்லுவாங்க சுவிசேஷம் எப்படி சொல்லணும்னு தெரியாது. ஒன்றுமே இல்லை. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார், இயேசு இந்த உலகத்தில் என்ன செஞ்சார், எப்படி வாழ்ந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக இரத்தம் சிந்தினார், அவர் உயிரோடு கூட எழுந்தார், மீண்டுமாக திரும்ப வரப்போகிறார். இதுதான் பூர்ண சுவிசேஷம் இல்லையா. இதை நான் தைரியமாக கூறும்படியாக என்ன ஆண்டவர் ஆசாரிய கூட்டமாக என்ன செஞ்சிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் நீங்களே ஆராய்ச்சி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா, நான் ஆசாரியனாக என்னை மாற்றி இருக்கிறீரே சுவாமி, என் வாழ்க்கையில் நான் உங்களுடைய சமூகத்திற்கு முன்பதாக எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்குதா, என்னை தெரிந்து கொண்டதான நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கிறேனா, நான் வேதத்தை வாசிக்கிறதான என்னுடைய குணாதிசயம் மாறி இருக்குதா, எனக்கும் உமக்கும் உள்ளதான உறவு எப்படி இருக்கு சுவாமி, என்னுடைய உறவின் அனுபவத்தில் நான் உங்களுக்குள்ளாக பலனடைந்து முதிர்ச்சி அடைந்திருக்கிறேனா, கொஞ்சம் உங்களை நீங்களே கேட்டு பார்ப்பீங்களா. இப்பொழுதும் என்னோடும் எங்களோடு கூட நீதாமே பேசினதான அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அறிந்தவர்களாக, உம்மை ருசி பார்த்தவர்களாக, என்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மாற்றம் பெற்ற அனுபவம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்தீர். இன்னும் இந்த ஆசாரியர்கள் அவர்கள் தேவ சமூகத்திற்கு முன்பதாக மத்தியஸ்தரானவர்கள். இந்த ஆசாரியர்கள் தேவ சமூகத்தை பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இந்த ஆசாரியர்கள் பரிசுத்தரை அறிவிக்கக்கூடியவர்கள் என்பதை வேதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோமே. ஒவ்வொரு நாளிலையும் நாங்கள் உம்முடையவர்களாக வாழ்ந்திட எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறதான ஜோசப் சிவகுமார் அவர்கள்